கண்டிப்பும் தண்டிப்பும் தேவ ஜனங்களுக்கு அவசியம்தானா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நமது பரம தகப்பன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார்? இதிலே சபையின் பங்கு என்ன, தேவ ஊழியர்களின் பங்கு என்ன என்பதை குறித்து கொஞ்சம் தியானிப்போமா? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து கேளுங்கள். இந்த கண்டிப்பை குறித்தும் தண்டிப்பை குறித்தும் பைபிள் என்ன சொல்லுது? நீங்க நல்லா படிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல பவுல் ரொம்ப அழகா சொல்லுவாரு. வேத வசனம் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? சோ கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி நமக்கு புத்தி சொல்வது ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 17:17 வேத வசனம் நம்மை தூய்மையாக்குகிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது உண்மையாக இருக்கிறபடியினால் அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா. கவனிக்கிறீங்களா? சோ பைபிள் நம்மை கடிந்து கொண்டு நம்மை சரியான பாதையிலே நடத்தி செல்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, ஒரு தேவ ஊழியர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வளர்ந்து வருகிற ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஒருவன் பாவம் செய்யும் பொழுது, காங்கிரிகேஷன்ல ஒருவன், சபையில ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அவனை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். எல்லாருக்கும் முன்னால கடிந்துகொள். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பு திட்டினா நிறைய பேருக்கு பிடிக்காது. 4 செவத்துக்குள்ள திட்டுங்க, 4 செவத்துக்குள்ள 2 அடி கூட அடிச்சிருக்க, ஆனா எல்லாருக்கும் முன்பு எங்களை திட்டாதீங்க, எங்களை கடிந்து கொள்ளாதீங்கன்னு சொல்றவங்க தான் ஏராளம். ஆனா பைபிள் அப்படி சொல்லலையே. அழகா சொல்றாரு, ஒரு ஊழியக்காரன் சபையின் விசுவாசி பாவம் செய்யும் பொழுது எல்லாருக்கும் முன்பாக அவனை கடிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அப்பதான் ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகும். ரொம்ப அழகா நீங்க படிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 5:20 படிச்சு பாருங்க. பேதுரு அனனியா சப்பிராலை கடிந்து கொண்ட போது 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. அன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே மிகுந்த பயம் உண்டாயிற்று, தேவ பயம் உண்டாயிற்று. இந்த கடிந்து கொள்ளுதல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்டிப்பு இருக்கு பாத்தீங்களா, இது நம்முடைய மாம்சத்திலிருந்து வந்துடக்கூடாது. மாறாக அன்பிலிருந்து மனதுருக்கத்திலிருந்து எழுப்ப வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு. கோபத்துல ஏன்னா மனசுல தோணுதெல்லாம் சொல்லிடுறது கண்டிப்பல்ல, கடிந்து கொள்ளுதல் இல்ல. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்க எப்படியாகிலும் மனம் திரும்பணும், கர்த்தர்ட்ட திரும்ப வரணும், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும், பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம், அந்த மனதுருக்கத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஜனங்களை நிச்சயமா சீர்படுத்தும். அது கடிந்து கொள்ளுதலாக இருந்தாலும் அது ஜனங்களை சீர்படுத்தும். நீங்க நல்லா பாருங்க, ஸ்தேவான் ஜனங்களை கடிந்து கொண்டார் அவருடைய பிரசங்கத்துல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 51-52 அவர் என்ன சொல்றாரு? நீங்கெல்லாம் கடின இருதயம் உள்ளவங்க, வணங்கா கழுத்து உள்ளவங்க, தேவனுக்கு நீங்க துரோகிங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க இவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகும் பொழுது அவங்களுக்காக முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி அவர் மன்றாடுகிறார். இந்த குற்றம் அவங்க மேல சுமராக இருக்கட்டும் சொல்றதை பார்க்கிறோம். அதுதான் அன்பு, அதான் மனதுருக்கம், அதிலிருந்து வரக்கூடியதான கடிந்து கொள்ளுதல். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். சும்மா எப்படி வேண்டுமானாலும் இருங்க, நீங்க பாவம் பண்ணுங்க, நீங்க செய்த பாவத்துக்கு மாத்திரமல்ல செய்ய போகிற பாவத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். நீங்க தொடர்ந்து துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பாவத்தை அறிந்த பின்பும் நீங்க மனப்பூர்வமா அதை செய்தாலும் உங்களை ஆண்டவர் தண்டிக்க மாட்டாரு, உங்களை பரலோகத்துல எடுத்துக்குவாருன்னு சொல்லி பேசுற பிரசங்கங்கள்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் இப்ப இந்த நாட்கள்ல கேட்கிறோம். இப்படி பேசுறவங்க எல்லாம் எனக்கு புரியல, இவங்க கர்த்தருடைய ஊழியக்காரரா அல்லது சாத்தானுடைய ஊழியக்காரரான்னு தெரியல. இவங்களுக்குள்ள ஜனங்களை குறித்த ஒரு அன்பும் இல்லை, மனதுருக்கமும் இல்லை. சரியா? அன்பும் மனதுருக்கமும் இருந்தா காங்கிரிகேஷன் மேல அவங்க ஜனங்களை சீர்படுத்துவாங்க.
அப்படிப்பட்ட பிரசங்கங்களை செய்வாங்க. அவங்க ஜனங்களை கடிந்து கொள்வாங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் நமக்கு ரொம்ப நன்மைதா, அது தீமை கிடையாது. ஏன்னா அதுல அன்பு இருக்கு, சிநேகம் இருக்கு. அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை அணுகுகிறார். நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 6ஆம் வசனத்துல படிங்களேன், 10ஆம் வசனம் வரைக்கும். தேவன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார்னு போட்டிருக்கு, தண்டிக்கிறார்னு போட்டிருக்கு. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, அந்த பிள்ளையை தண்டிக்காம கண்டுக்காம விட்டுட்டா அந்த அப்பா நீதி உள்ள ஒருவர் அல்ல, அன்புள்ள ஒருவர் அல்ல, இல்லையா? கண்டிக்கணும், தண்டிக்கணும். தேவனும் நம்மை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார், சிக்ஷிக்கிறார்னு போட்டிருக்கு. எதற்காக? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு தான். அப்படின்னா பாதியில நம்ம வலிவி போயிருவோம். நம்ம வலிவி போகிற இருதயம் உள்ளவங்க தான். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தது மாத்திரமல்ல, நமக்கு சபையை தந்திருக்கிற தேவன், நமக்கு ஊழியர்களை தந்திருக்கிற தேவன், தம்முடைய வேத வசனங்களை தந்திருக்கிற தேவன், தம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் தந்திருக்கிற தேவன். நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார். இதெல்லாமே ரட்சிப்பின் ஒரு பங்கு தான். கவனிக்கிறீங்களா? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சல்வேஷன். அப்படி கண்டிக்கலன்னா, தண்டிக்கலன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம பங்குள்ளவர்கள் ஆக முடியாது. பைபிள் படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும் இதெல்லாம். சோ தேவன் தாம் நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், தண்டிக்கிறார், நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான். அதே போல கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கு நீங்க படிச்சு பாருங்க. யோவான் 16:8. அவர் இந்த உலகத்தை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். ஆவியானவருடைய சுபாவத்துல ஒன்று கடிந்து கொள்வது. நம்முடைய ரட்சகரை பற்றி உங்கள்கிட்ட பேசுறேன், நான் நிறைய பேசிட்டே இருக்கலாம், நேரம் போதாது. ரட்சகரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கு? மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 20 வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய அற்புதங்களை கண்டு மனம் திரும்பாம இருந்த ஜனங்கள், பாவம் செய்த ஜனங்களை பார்த்து அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார் எழுதப்பட்டிருக்கு. எப்படி கடிந்து கொண்டார் தெரியுமா? பாதாளம் பரியந்தம் தாழ்த்தப்படுவீர்கள். இதை விட அதிகமா கடிந்து கொள்ளவே முடியாது. பாதாளம் வரைக்கும் தாழ்த்தப்படுவீங்கன்னா அர்த்தம் என்ன? கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். சரியா? இதெல்லாம் நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே ஒரு சொபிஸ்டிகேட்டடா என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துக்கலாம். கர்த்தருடைய அன்பு இருக்குது, அது அன்கண்டிஷனல் அப்படின்னு நினைக்காதீங்க. யூ ஹாவ் டு ரிப்பென்ட் ஃபார் யுவர் சின். பாவத்துக்கு மனம் திரும்பணும், கர்த்தருக்கு நேரா உங்க மனது திருப்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானிக்கணும். அந்த வார்த்தைகள் நமக்கு எச்சரிப்பாக வரும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கண்டிப்பும் தண்டிப்பும் நமக்கு நல்லதுதான். அது நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்கும், அவருக்கு சாட்சியாக இந்த உலகத்துல வாழ வைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Bye bye.